இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னாக்க, நம்ம மே மாதம் 1000 எல்லாருக்குமே எதிர்பார்க்காம 1000 வரவு வச்சாங்க. அதே போலவே இந்த ஜூலை மந்த் வந்து 15th அன்னைக்கு 2500 எல்லாரோட கணக்குலையுமே வரவு வைக்க போகிறதா நம்மளுக்கு வந்து தகவல் கிடச்சிட்டே இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள், இதை பற்றி தான் நம்ம சேனலில் அப்பப்போ வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி என்ன பயனுள்ள தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக 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 முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா, மகளிர் உரிமை தொகைக்காக நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம பணி நடந்துகிட்டே இருக்குது. மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் தொடக்கம் ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்குது ஜூன் மாதத்துலேருந்து. அது என்னென்ன அப்படின்னா, ரேஷன் கார்டை பொறுத்து தான் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 2500 கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் எதை வச்சு நம்மளுக்கு பிரித்து எடுத்திருக்காங்க, எந்தெந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு பழையபடி 1000 கொடுத்தது போலவே தான். அதுவும் இப்போ என்ன ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அதில் என்னென்ன அப்படின்னாக்க, என்பிஹெச்ஹெச் அப்படின்ற கார்டு வந்து நான் ப்ரையாரிட்டி கார்டு. அந்த நான் ப்ரையாரிட்டி கார்டு வந்து அதிகமான வருமானம் வர குடும்பங்களுக்கு தான் அந்த என்பிஹெச்ஹெச் கார்டு கொடுப்பாங்க. அவங்க 1000 வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமா அந்த 1000 கட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 2500 அப்படி கொடுக்கறதுக்கான எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம டிவிகேல நம்ம சிஎம் அவர்கள் வந்து சைன் பண்ணால் அந்த 2500 உடனடியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றின நம்ம நிர்மல்குமார் அவர்கள் வந்து அடிக்கடி இதை பற்றி முன் வச்சுட்டே இருக்காங்க இந்த கோரிக்கையை. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, பெண்களிடையே பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது இந்த 2500 தான். இது மதிப்புமிகு மகளிர் திட்டமாக 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்போ அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் அவர்களுக்கு அவர் அடிக்கடி கொடுக்குற பேட்டியிலெல்லாம் அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. சபையிலையும் சட்டசபையிலையும் இதை பற்றி முன்வைக்கிறாங்க இந்த பேச்சை. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டே இருக்குது. அந்த நடவடிக்கைகளுக்கு கூடிய சீக்கிரம் தீர்ப்பும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம சிஎம் அவர்கள் ஒரு சைன் பண்ணால் இந்த இது வந்து ரிலீஸ் ஆயிரும். அது மக்களில் வந்து யாரெல்லாம் எப்படி அப்படின்றத கணக்கெடுத்து வச்சுருக்காங்க, யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கல அப்படின்றது. அது வந்து நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரேஷன் கார்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ரேஷன் கார்டெலாம் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணி வச்சுக்கோங்கன்னு. அந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்றது 3 விதமான கார்டு. அந்த 3 விதமான கார்டுக்குமே கண்டிப்பாக அந்த 2500 அப்படின்றது எந்த ஒரு தடையும் இல்லாமல் வரும். இதில் என்பிஹெச்ஹெச் கார்டு மட்டும் ஒரு சில அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிற கார்டுக்கு வந்து அந்த 2500 இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வருமானம் வாங்கக்கூடிய ஃபேமிலியாக இருந்தாங்க, அவங்களுக்கு பென்ஷனோ இல்லை கவர்மெண்ட் சம்பளமோ இல்லை ஐடியில் வேலை பார்க்குறவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்கும். அது வந்து சர்க்கரை கார்டுன்னு சொல்லுவாங்க. ரேஷனில் வந்து அவங்க ஜீனி மட்டும் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 2500 கிடையாது. அவங்கள மட்டும்தான் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்கள விலக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை வந்து இதில் ஒதுக்கியிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே ஓஏபி வாங்காமல் இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம கலைஞர் உதவி திட்டத்தில் வந்து 1000 வாங்கிட்டு இருந்தவங்களை வந்து இதுலேருந்து நீக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே உள்ள அனைத்து பெண்களுக்குமே வந்து 3000 ஓஏபி உதவித்தொகை, அதாவது ஓய்வூதிய திட்டமாக நம்ம டிவிகே ஆட்சியில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த இதில் வந்து ஒதுக்குனது வந்து என்பிஹெச்ஹெச் நான் ப்ரையாரிட்டி ரேஷன் கார்டு ப்ளஸ் அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள ஒதுக்கியிருக்காங்க. இன்னொன்று ஏஏஒய், பிஹெச்ஹெச் அவங்க வந்து நடுத்தர வர்க்கம் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க. அவங்க வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2500 வந்து அவங்க அக்கௌண்ட்டில் நேரடியாகவே கிரெடிட் வச்சுருவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அக்கௌண்ட் எல்லாமே சரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு வரவு செலவு இல்லாமல் இருக்கிறது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபோன் நம்பரை இணைக்காமல் இருந்தீங்க, உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வரலை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம 2500 அவங்க கிரெடிட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் நம்ம சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜூன் 26 வரையும் நம்ம ரேஷன் கார்டை வந்து சரி பண்ணிக்க சொன்னாங்க. ரேஷன் கார்டில் எந்த ஒரு பிழை திருத்தம், ஃபோட்டோஸ், அட்ரெஸ்ஸு, இன்னும் நிறைய அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, இந்த கண் கருவிழி இதெல்லாம் வைக்காதவங்க ரினியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காலக்கெடு கொடுத்து பண்ண சொன்னாங்க. அதை எல்லாரும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பற்றியே நான் 3 வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக பண்ணாதவங்க பண்ணிருங்க அப்படின்னு. எப்போ வேணாலும் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூலை 15th அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. நம்மளுக்கு கிடைச்ச தகவலும் திடீர்னு வரவு வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
ஓகே, திடீர்னு வரவு வச்சாக்க புதுசாக உள்ளவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தான் திடீர்னு வரவு வச்சா அந்த 2500 அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே முகாம் ஏற்படுத்துவாங்க. அந்த 2500 கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாவதாகவே நம்மளுக்கு வந்து நம்ம ஃபார்ம்லாம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி முன்னாடி கொடுக்கல அப்படின்னா 2500 எல்லார் கணக்குலையும் வரவு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த ஒரு 15 டேஸுக்குள்ளே 15 நாளுக்குள்ளே முகாம் போடுவாங்க. கல்யாண மண்டபம், கோவில்கள் இந்த மாதிரி உள்ள இடத்துல நேரடியாக அவங்கவுங்க ஊர்லேயே முகாம் போட்டு தேவையான ஆவணங்களை வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி அந்த புதுசாக வர்றவங்க யாரெல்லாம் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய விதிகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 2500 நேரடியாக வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம சிஎம் அவர்கள் 2500 கொடுக்கும்போது முகாம் வச்சு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம போன ஆட்சியில் கொடுத்த மாதிரி தேவையான ஆவணங்கள் எல்லாமே நம்ம கொடுத்து எல்லாமே சரிபார்க்கப்பட்டு தான் மறுபடியும் 2500 கொடுப்பாங்க. இப்போ இந்த மே மாதம் எதிர்பார்க்காம எல்லார் அக்கௌண்ட்லையுமே 1000 ரூபா பணம் கிரெடிட் ஆனதுக்கு காரணமே எல்லாரையும் ஏமாற்றக்கூடாது, வாங்கிட்டு இருந்த 1000 ரூபா பெண்கள் வந்து அதை ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது 1000 ரூபாயை அப்படியே கண்டினியூட்டியாக கொடுத்தாங்க. எந்த ஒரு ஆராய்ச்சியுமே அதில் பண்ணலை. இந்த 2500 அப்படின்றது நிதி சுமையை நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அலசி ஆராய்ஞ்சு யாராருக்கு நீக்கலாம், அதை யாராருக்கு புதுசாக கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக முகாம் நடத்தி தான் அந்தந்த பஞ்சாயத்துலேயும் அந்தந்த ஊரில் உள்ள தலைவர்களை வச்சு தான் முகாம் நடத்தி அந்த முகாமில் புதுசாக அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து நம்ம டிவிக்கு சிஎம் அவர்கள் அந்த நம்ம ஆட்சியில் உள்ள அந்த அப்ளிகேஷன்ஸை கொடுத்து தேவையான ஆவணங்கள் கண்டிப்பாக இதில் என்னென்ன தேவையான ஆவணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட பேங்க் புக்கு கண்டிப்பாக இருக்கணும். எந்த பேங்காக இருந்தாலும் அந்த பேங்க்கோட புக் இருக்கணும். அப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருப்பிட சான்றிதழ் கேட்பாங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டு கேட்பாங்க. நம்மளோட ஸ்மார்ட் கார்டை அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். தேவையான ஆவணங்கள் எல்லாருமே சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ், இருப்பிடச் சான்று, நம்மளோட ரேஷன் கார்டு, மற்றபடி அந்த பேங்க் புக்கில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரை வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு பேங்க்கில் வரவு செலவு நடக்கக்கூடியதை வந்து மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லுவீங்க. அதை கண்டிப்பாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டில் உள்ள ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டில் உள்ள ஃபோன் நம்பரு, நம்ம வங்கி கணக்கில் அதாவது பேங்க்கில் உள்ள ஃபோன் நம்பர், இது மூணுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தயவு செஞ்சு சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியில் இதனால் கூட நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம விளக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அங்கேயே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஒரு சில இடத்துல சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த ரேஷன் கார்டில் உள்ள ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் வீடியோ போடும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், நான் முக்கியமான தகவல், எல்லாருக்குமே பயனுள்ள தகவல் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தகவல் உங்களுக்கு வந்து சேராமலே போயிடலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கும் தெரியலன்னா கூட இந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜூலை 15 வந்து யாருமே எதிர்பார்க்காம 2500 கிரெடிட் ஆகிடுச்சு எல்லார் அக்கௌண்ட்டில் அப்படின்னா அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக முகாம்கள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. முகாம்கள் அரேஞ்ச் பண்ணி புதுசாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், பணம் இதுவரையும் வாங்காதவங்க, கலைஞர் உரிமை திட்டம் வாங்காதவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களும் போய் புதுசாக விண்ணப்பம் வந்து எல்லாத்தையுமே விண்ணப்பிக்கணும். ஏன்னா அவங்க டேக்ஸு எல்லாத்தையும் சிபில் ஸ்கோர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட கார் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வீடு லோன் கட்டுறவங்க, பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கவங்க, குழுவில் லோனை எடுத்துகிட்டு கட்டாமல் இருக்கிறவங்க, அவங்களாம் சிபில் ஸ்கோரில் இடிக்குது அப்படின்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து கார் வச்சுருக்கவங்க வந்து டாக்ஸி வச்சு நாங்கள் வந்து வாடகைக்கு தான் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில நிபந்தனைகளோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைச்சிட்ருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அந்த பஞ்சாயத்தில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பயப்படாமல் யாருக்கிட்டே இருந்தாலும் உங்களோட இதை கேளுங்க. உங்களோட ஆவணங்களை சரி பார்த்து கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அதை சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமின்றி உங்களோட மகளிர் மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டத்தில் 2500 உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயப்படாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன் இதை ஜூலை 15 வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்க நம்ம அமைச்சர்கள், டிவிக்கு ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் சட்டசபையில் இதை பற்றி அடிக்கடி கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. இந்த 2500 மக்களுக்கு வந்து பெண்கள் வந்து இதை எதிர்பார்த்து நமக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் எப்போ
இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தப்பையும் சொல்லியிருந்தாங்க, சட்டசபையிலையும் பேசியிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரமே இதுக்கான முழுசாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இந்த நம்ம கணக்கெடுப்பின்படி இந்த பிரிச்செடுத்தது இந்த ரேஷன் கார்டை வச்சு யார் யாருக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே பணி தொடக்கமாயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை சொல்லிட்டோம். அதே போலவே இந்த ரேஷன் கார்டில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் கார்டு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு. இந்த சர்க்கரை வாங்குகிற ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ரேஷன் கார்டை வச்சு தான் இந்த பணியே நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லாருமே ரேஷன் கார்டை மறுபடியும் நான் சொல்கிறது ரேஷன் கார்டை கண்டிப்பாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2500 அப்படின்றது வந்து எல்லாரிடையுமே ஒரு பேசுபொருளாக போயிட்டுருக்கு. இந்த நம்ம சிஎம் அவர்கள் இந்த 2500 அப்படின்றத நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே எனக்கு கொடுத்தே தீருவேன், நடத்தியே ஆகும் அந்த திட்டத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நடத்தலை அப்படின்னாலும் நம்ம பெண்கள் கண்டிப்பாக நடத்தியே தீருவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க பாதி பேர் வந்து அவங்களுக்கு ஓட் போட்டு நம்ம செலக்ட் பண்ணதே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை எதிர்பார்த்து தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணாங்க. அதனால் இந்த திட்டம் வந்து கூடிய சீக்கிரமே ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஜூலை 15 கண்டிப்பாக இது நடந்தே தீரும். புதுசாக அந்த 2500 வாங்க போகிறவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னாக்க ரேஷன் கார்டில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி இறந்து போனவங்க ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபேமிலியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் மாற்றி கொடுக்கறதுக்கான எல்லாமே ரேஷன் கடையில் பண்ணி கொடுக்குறாங்க. அதை கண்டிப்பாக போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. புதுசாக ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம போய் நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் நம்ம தாலுக்காவில் போய் அதையும் புதுசாக வேணுங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு வேணுங்கிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, நீக்கிறவங்க, பிரிக்கிறவங்க, குழந்தைங்களை சேர்க்குறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் எல்லா ப்ராசஸுமே நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கும். தாலுக்காவில் அதை போய் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது இந்த தகவல் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை ஷேர் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.